வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பர் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர தார் ரோடுங்க. அது ஃபுல்லி காம்பவுண்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்டு, 7 அடி காம்பவுண்டு ஃபுல்லாகவே பாருங்கள். ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக காம்பவுண்டு, சுற்றிலும் காம்பவுண்டு தான். ஃப்ரண்டேஜ் மட்டும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலும் காம்பவுண்டு, இதே சைஸில் காம்பவுண்டு. நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. அதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய என்ட்ரன்ஸு. நமக்கு தார் ரோடு நல்லா ஒரு 30 ஃபீட்டில் நமக்கு நல்ல அகலமான தார் ரோடு. நமக்கு என்ட்ரன்ஸு கேட்டு இது. வாங்க ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதாங்க என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. இதில் ஃப்ரீ இபி கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இதாங்க நம்ம கிணறு. பார்த்திங்கன்னா பெரிய கிணறுங்க. இப்போ தான் கிணறு எடுத்து கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய கிணறு பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு தேக்கு மரம் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக தேக்கு மரம் இருக்குது. கொய்யா, நெல்லி, மாமரம், தென்னை மரம் அதுபோல் போட்டிருக்காங்க. தண்ணிலாம் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சாயில் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயிலுங்க. அது சாயில் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயிலு. ஃபுல்லாக தேக்கு மரம். இந்த சாயில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பியூர் ரெட் சாயில். சாயில் பாருங்கள். பியூர் ரெட் சாயிலு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரான்ஸ் டைப்பில் ஒரு வீடு ஒன்று ஆஃப் கண்டிஷனில் கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆரோவில்லாம் பார்த்திங்கன்னா இது போல் வீடு தான் கட்டுவாங்க. அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. கட்டிட்டு ஒரு ஆஃப் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. அந்த வீடை கிட்ட போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதாங்க அந்த வீடு. இது பார்த்திங்கன்னா இந்த செங்கல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூசு வேலைலாம் பண்ண மாட்டாங்க. இது இப்படியே விட்டுருவாங்க. இது ஒரு மாடலாக இருக்கும். இந்த மேக்ஸிமம் இந்த போல் வீடு பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பாண்டிச்சேரி ஆரோவில்ல இது போல் வீடுங்கள் கட்டுவாங்க. ஸோ இதை அதே டைப்பில் இது போல் வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ ஆஃப் கண்டிஷன் அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம எடுத்தோம்னா மீதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாமே இருக்குது. இங்கே ஜல்லி, மண் எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 5 ஏக்கரு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் கூவத்தூர் டு மதுராந்தகம் போகிற ரோடும் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈசிஆர் எல்லையம்மன் கோயில் டு மேல்மருவத்தூர் போகிற ரூட்லேருந்தும் வரலாம். அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று. இது நல்ல சாயில். இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாதி தோட்டம் தான் வந்து மரங்கள் வச்சுருக்காங்க. மீதி வந்து காலியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் காலியாக விட்டு அந்த பில்லுகள்லாம் மாடு சாப்பிட்றதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நம்ம வந்து எடுத்து கூட நம்ம ஃபுல்லாகவே மரங்கள் வச்சோம்னா நல்லா வளமாக வளரக்கூடிய சாயிலுங்க. இது செம்மண் அருமையாக இருக்கும். தண்ணிலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க அந்த தண்ணி மோட்டார் போட்டு தண்ணி எப்படி எந்த ஃபோர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு பேக் சைடு தாங்க நமக்கு நிறைய மரங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தேக்கு மரம், மாமரம், கொய்யா, சப்போட்டா, நெல்லி அதுபோல் இந்த சரௌண்டிங்கில் இந்த சைடில் வச்சுருக்காங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. தண்ணிலாம் சூப்பராக இருக்குங்க.
நல்லா தண்ணி நல்ல வளமான ஏரியா இது. சைடு ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொய்யா மரம், மாமரம், சப்போட்டான்ட்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வச்சுருக்காங்க. தேக்கு பேக் சைடில் ஃபுல்லாகவே தேக்கு தான் இருக்குது. இந்த சாயில் பாருங்கள், பியூர் ரெட் சாயிலுங்க. ஃபுல்லாகவே இந்த 5 ஏக்கரும் நமக்கு ரெட் சாயில் தான். ஃபுல்லாக தேக்கு மரம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல்லாக இருக்கிற நம்ம காம்பவுண்டு ஃபுல்லாகவே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல சேஃபாக இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ தேக்கு தோட்டத்துக்குள்ளே இருக்கோம். பேக் சைடில் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ரீசனான பட்ஜெட்டில் தாங்க இருக்குது. இப்படி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபாங்க. ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்டே பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட காம்பவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 லேக்ஸு நமக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல தோட்டம்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தோட்டம். அதனால் இது நல்ல வேல்யூவான தோட்டம் தாங்க. நல்ல ஃப்ரண்டேஜ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-350 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. பாருங்கள், நல்ல தண்ணி வளமான உள்ள ஏரியா. டோட்டலாக 5 ஏக்கர். நமக்கு ஈசிஆர் மெயின் ரோடு அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுராந்தகம் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர். நம்ம மேல்மருவத்தூர் டு ஈசிஆர் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.